எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிற. டாக்டர் என்னாச்சு? கால் பண்ணிருந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து. நேத்து வந்து செக் பண்ணிட்டு போயிருந்தேன். ஓ நீங்க தானா? ஆமா டாக்டர். வந்து உட்காருங்க, உங்களோட ரிப்போர்ட் வந்துருச்சு. இல்ல டாக்டர், நான் நினைக்கிறேன், நீங்க சொல்லுங்க. ஏதாவது ப்ராப்ளமா மேம்? உங்க கூட ஹஸ்பண்ட் யாரும் வரலையா? இல்ல, என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்காங்க, அதனால தான் டாக்டர். ஓ அப்படியே, நீங்க வேலைக்கு போறீங்களா? ஆமா டாக்டர், போயிட்டு தான் இருக்கேன். என்ன வேலை செய்றீங்க? ஆஃபீஸ்ல தான் டாக்டர். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்ல உட்கார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஓ அப்படியா மேம், ஓகே மேம். இதெல்லாம் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். கூட யாரையாச்சும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே. இல்ல, நான் தனியா தான் இருக்கேன், எல்லாரும் கொஞ்சம் வேலையில இருக்காங்க, அதனால தான். ஓஹோ அப்படியா, ஓகே. மேரேஜ் ஆகி எத்தனை மந்த் ஆயிடுச்சு? 1 இயர் ஆச்சு மேம். ஓ 1 இயர் ஆச்சா, ஓகே. யாராச்சும் இப்ப நீங்க கூப்பிட்டா வருவாங்களா? இல்ல, நீங்க என்கிட்டயே சொல்ல, பரவாயில்ல. ஓகே, உங்ககிட்டயே சொல்றேன், எதை சொன்னாலும் எமோஷனல் மட்டும் ஆயிராதீங்க. ஓகே மேம், சொல்லுங்க மேம். பீரியட்ஸ் ஆகி எவ்வளவு நாள் ஆச்சு மேம்? 2 மந்த் ஆயிடுச்சு. இது எப்போதுமே எனக்கு நார்மல் தான். பிசிஓடி இருக்கு மேம் எனக்கு. ஓ அப்படியா, ஓகே. அதுக்காக தான் செக்அப் பண்ண வந்தேன். நார்மலா 2 மந்த்ல பீரியட்ஸ் ஆயிரும், இந்த மந்த் ஆகல. ஓகே, அதான் டாக்டர் கிட்ட செக் பண்ணலான்னு வந்தேன். ஓகே, கர்ப்பப்பை உங்களோடது ரொம்ப வீக்கா இருக்கு. அது இல்லாம பிசிஓடி வேற இருக்கு. நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் டெய்லி எடுத்துக்கோங்க. எந்த கவலையும் படாதீங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் டெய்லி எடுத்துக்கோங்க. டெய்லி ஃப்ரூட்ஸ், கீரை இந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. ஓகே மேம். எப்போதுமே 2 மந்த்ல பீரியட்ஸ் ஆயிருமா? இல்ல, எப்பயாவது ஒரு தடவை மாறும் மேம். ஓ அப்படியா, ஓகே. கொஞ்சம் பத்திரமா இருங்க, உங்க ஹெல்த் நல்லா பாத்துக்கோங்க. டெய்லி கீரை வகைகள், ராகி இப்படி எல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க. நம்ம ஏதோ இன்டைரக்டா சொல்ல வரீங்க, பட் எனக்கு எதுவும் புரியல. சொல்றத டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி மார்னிங் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட நான் சொல்ற தப்பா நினைச்சுக்காதீங்க. குழந்தையே பிறக்கலனாலும் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கும். அதை நினைச்சு வருத்தப்பட்டு நீங்க உங்களுக்குள்ளேயே மனசுல டிப்ரெஷன் ஆயிராதீங்க. குழந்தை பிறக்கலனாலும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் மேம். நான் இப்ப சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தை பிறக்கலன்னு வருத்தப்படாதீங்க. உங்களோட ஹெல்த்தை நீங்களே ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. குழந்தை இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும்னா இல்லைங்க. நம்ம லைஃபை இல்லாமலே சந்தோஷமா கொண்டு போகலாம். உங்க ஹஸ்பண்ட் கூட சந்தோஷமா இருங்க. உங்களுக்கு ஃபேமிலி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அவங்க கூட எல்லாம் சந்தோஷமா இருங்க. குழந்தை பிறக்கலன்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. நான் இன்டைரக்டா சொன்னா, இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். என்னன்னு தெரியல, உங்களை பார்த்த உடனே சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான். இப்பயும் கடைசி சொல்ற, குழந்தை பிறக்கணும்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படாதீங்க. ஊர் 1000 பேசும், அதெல்லாம் வச்சு நீங்க எதுவும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. நம்மளோட லைஃப் நமக்கு தான். இதெல்லாம் என்னன்னு தெரியல, உங்களை பார்த்த உடனே இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு. ஐயோ இருக்கட்டும் மேம், பரவாயில்ல. கொஞ்சம் தைரியமா தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எந்த நடந்தாலும் வாழ்க்கையை சந்தோஷமா எடுத்துட்டு போக பழகுங்க. லைஃப்ன்னு இருந்தா சோகமும் ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த சோகத்தெல்லாம் தூக்கி போட்டு சந்தோஷத்தை மட்டும் நம்ம ஏத்துக்கணும் மேம். அப்படினாலே லைஃப் ஜாலியா தான் போகும். உங்களை பார்த்த உடனே என்னோட அக்கா ஞாபகம் வந்துச்சு, அதனாலதான் சொன்னேன். மேம், உங்க அக்கா எங்க இருக்காங்க? அவங்க இப்ப இந்த உலகத்துல எல்லாம் உங்களை பார்த்த உடனே இதெல்லாம் தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன். என்ன நடந்தாலும் கவலைப்படாதீங்க. ஓகே மேம். ஹெல்த்தை கொஞ்சம் பாத்துக்கோங்க. நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. டெய்லி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஓகே மேம். ஏதாவது பிரச்சனைனா என்ன பார்க்க வாங்க. ஓகே மேம். இப்போவும் சொல்ற, ரொம்ப வீக்கா இருக்கீங்க. வெளியில எங்கேயாவது போறீங்கன்னா யாரையாவது கூப்பிட்டுட்டு போங்க. ஓகே மேம். நாங்க உங்களோட ரிப்போர்ட். ஓகே மேம், நான் போறேன் மேம். சரி, ஓகே, போங்க. சூரிய கண்ணில் மட்டும் பற்றக்கூடாது. சீக்கிரம் போகணும். சீக்கிரம் சீக்கிரம். ஹாஸ்பிட்டல் வந்தோன்னு தெரிஞ்சிச்சுனாலே கண்டிப்பா திட்டுவாங்க. இவன் இங்க வந்திருக்கா, ஹாஸ்பிட்டல் இருக்க வந்திருக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. எங்க போறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவா, இன்னைக்கே சொல்லல. டாக்டர் கிட்ட போய் கேட்போம் என்னாச்சுன்னு. டாக்டர், நீங்களே வந்துட்டீங்களா? சொல்லுங்க டாக்டர், என்னாச்சு? நந்தினின்னு ஒருத்தவங்க போனாங்கல்ல, ஆமா டாக்டர். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டு போயிருக்காங்க. ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணிட்டு போனாங்க டாக்டர். என்னன்னு சொல்ல முடியுமா? உங்களுக்கே தெரியும் எந்த பேஷண்டோட எதுவும் வெளிய கொடுக்க கூடாதுன்னு. நான் அவங்களோட ஹஸ்பண்ட் தான், சொல்லுங்க. நீங்க தானா டாக்டர்? ஆமா, அவங்களோட ஹஸ்பண்ட் தான், சொல்லுங்க. டாக்டர், அவங்களுக்கு பிசிஓடி இருக்குல்ல? ஆமா டாக்டர். அவங்க ஹெல்த் ரொம்ப வீக்கா இருக்கு, அதான் டெய்லி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிட சொல்லிருக்கேன். ஓ அப்படியே டாக்டர், ஓகே டாக்டர். பத்திரமா பாத்துக்கோங்க. அவங்க ஹெல்த் ரொம்ப வீக்கா இருக்கு. எங்கேயாச்சும் போறதா இருந்தா யாரையாவது கூப்பிட்டுட்டு போக சொல்லுங்க. ஓகே டாக்டர். சரி, ஓகே டாக்டர். நான் போய் பேஷண்ட் பார்க்கணும், எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஓகே டாக்டர், போயிட்டு வாங்க. என்ன கேட்காம நீ ஹாஸ்பிட்டல்ல வந்து செக் பண்ணிருக்கியா? வர உனக்கு இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல போவேனான்னு சொல்லி வந்து செக் பண்ணிருக்க நீ. சரி இரு, நான் வரேன். என்ன சூர்யா, இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஒருத்தவங்கள ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன், அதனாலதான் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன். சூப்பர், மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். சமாளிச்சுதானே ஆகணும். என்ன ஏதோ மனசுக்குள்ளாரியே பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு? நான் வந்தபோது நீங்க ஹாஸ்பிட்டல் இல்லையே, எப்படி வந்தீங்க? அப்ப நான் ஹாஸ்பிட்டல்ல இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன ஒரு டாக்டர் கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு தான் வந்தேன். அப்போ நாங்க இல்லாத நேரத்துல வரணும் தான் யோசிச்சிருக்காதானே? அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் இப்படி கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? சொல்லு. அது வந்து போய் நிலுக்கிறதெல்லாம் விட்டுட்டு சொல்லு. அதுவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எவ்வளவு ஸ்பீடா நடக்கிற? யாரையும் கூப்பிடாம நீ எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த? அங்கேதான் வீட்டுல இருக்கா. என்கிட்ட கூட ஒரு கால் பண்ணி சொல்லணும்னு உனக்கு தோணல? சும்மா ஒரு மாதிரி கோல்டு தலைவலியா இருந்துச்சு, அதனால தான் ஹாஸ்பிட்டல் வந்தேன்.
என்கிட்ட கேட்டிருந்தாலே நான் டேப்லெட் எடுத்து கொடுத்துருப்பேனே. நான் ஒரு டாக்டர், நீ மறந்துட்டு பேசுறேன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படியெல்லாம் இல்ல, அது கால் பண்ணாங்க இல்லன்னு சொன்னாங்க, அதனால தான் சரி ஹாஸ்பிட்டல்லயே வந்து பாத்துருவோம்னு வந்தேன். அவங்க கிட்ட கேட்ட வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு 2-3 ஹார்ஸ் ஆகும்னாங்க. அது வரைக்கும் தலைவலி தாங்க முடியாதுன்னு வந்தேன். நீ அம்மா கிட்ட கசாயம் கேட்டிருந்தாலே கொடுத்துருப்பாங்களே. இல்லாட்டினா சங்கீதா கிட்ட டேப்லெட் கேட்டிருக்கலாம், அவளுக்கு எங்க இருக்குன்னு தெரியும். அச்சோ, இதுக்குதான் ஒரு டாக்டரை கல்யாணம் பண்ணக்கூடாது என்னன்னு சொல்லி சமாளிக்கிறது. அந்த டைம்ல சங்கீதா வீட்ல இல்ல, அத்தையும் வீட்ல இல்ல, அதனால தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். ஓ, எல்லாரும் வெளியில போயிட்டாங்க, அந்த நேரத்துல நீ வெளில போறோம்னு யோசிச்சிருக்கா தானே? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல, தலைவலி ஓவர் ஆயிடுச்சு, அதனால தான் போயிட்டு வந்தேன். ஓ அப்படியா, தலைவலி ஓவர் ஆயிருச்சா? என்ன நினைச்சு உங்களுக்கு தலைவலி வந்துச்சு? லேப்டாப் ரொம்ப யூஸ் பண்ண, அதனால கொஞ்சம் தலைவலி வந்துருச்சு, அவ்வளவுதான். ஓ, லேப்டாப் யூஸ் பண்ண அதனால தலைவலி வந்துச்சு. ஆமா சூர்யா, அதனால தான் ஹாஸ்பிடல் போனேன். வேணா நீங்க அந்த டாக்டர் கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கோங்களேன். எப்படியும் பேஷண்டோட விஷயத்தை வெளியில சொல்ல மாட்டாங்க, அந்த தைரியத்துல தான் சொல்றேன். ஓஹோ, அந்த டாக்டர் கிட்ட கால் பண்ணி கேட்கணுமா? ஆமா சூர்யா, நீங்க வேணா கால் பண்ணி கேட்டு பாருங்களேன். தலைவலின்னு சொல்லி தான் ஹாஸ்பிடல் வந்தேன், இல்லாட்டினா நான் ஏன் ஹாஸ்பிடல் போறேன்? அப்போ உண்மையாலுமே தலைவலின்னு சொல்லி தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்க? ஆமா சூர்யா, அதனால தான் போனேன். ஓ, இப்போ என்கிட்ட உனக்கு பொய் சொல்றதெல்லாம் தோணிருச்சுல? ஐயோ உண்மையுமே தலைவலின்னு சொல்லி தான் வந்தேன். நீங்க வேணா அந்த டாக்டர் கிட்ட கால் பண்ணி கேளுங்களேன். ஓ, அப்ப மேடமுக்கு என்கிட்ட பொய் சொல்றதெல்லாம் ஜாஸ்தியா வந்துருச்சு. அந்த மேடம் கிட்ட தானே நான் அப்புறமா கால் பண்ணி கேட்டுக்கிறேன். நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? காஃபி எல்லாம் எதுவும் வேணாம். காஃபி வேணாமா? பூஸ்ட் ஏதாவது குடிக்கிறீங்களா? அதெல்லாம் போட்டு நீயே குடி, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். ஐயோ, டாக்டரை மட்டும் கல்யாணம் பண்ணிட கூடாதுப்பா. என்னமா கேள்வி கேக்குறாங்க, முடியல. எப்படியோ சமாளிச்சாச்சுப்பா. ஆனாலும் சூர்யா நம்பின மாதிரி எதுவும் தெரியலையே. என் ஃபீலிங் உங்ககிட்ட சொல்லி இருக்கணும்னு ஆசையா இருக்கு சூர்யா, ஆனா முடியல சூர்யா. உங்ககிட்ட சொன்னா நீங்களும் வருத்தப்படுவீங்களோன்னு யோசிக்கிறேன், அதனாலதான் சொல்ல முடியல. மேடம் இப்ப எதுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொன்னீங்க? அதுவா, என் அண்ணி வெளியில போயிட்டு வந்தாங்க, வரும்போது அழுந்துட்டு வந்தாங்க. என்ன ஏதுன்னு கேட்டா எதுவுமே சொல்லல. அதுக்கு நான் என்ன பண்றது? அதான் உன் பிரச்சனையா? அதுக்கு நீ உன் அண்ணனுக்குள்ள கால் பண்ணி இருக்கணும். இல்ல, அண்ணனுக்கு கால் பண்ணா ரொம்ப வருத்தப்படுவாங்க. அண்ணனும் வேற இப்ப வந்துட்டாங்க. இப்போ உனக்கு ஏன் தலையை உருட்டணும் அதானே? வேலையில இருந்து அடிச்சு பறந்து வந்தா நீ இப்படிதான் பண்ணுவ. இல்ல சிவா, அண்ணி அழுந்துட்டே வந்தாங்க. என்ன ஏதுன்னு கேட்டா எதுவுமே சொல்லல, அழுந்துட்டே உள்ளார போயிட்டாங்க. அதுதான் உங்க அண்ணன் வந்துட்டாங்களே, சமாதானப்படுத்திடுவாங்க. அப்புறம் என்ன? எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்டா வெளியில போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனா அண்ணே கால் பண்ணி என்ன உங்க அண்ணி ஹாஸ்பிடல் வந்திருக்காங்கன்னு கேட்டாங்க. நான் என்னதான் சொல்றது? அண்ணன் என்னன்னா ஹாஸ்பிடல் வந்திருக்காங்கங்கறாங்க, அண்ணி என்னன்னா வெளியில போயிட்டு வந்தேங்கறாங்க. அதுக்கு நான் என்னமா பண்றது? ஏதாச்சும் பெரிய பிரச்சனையா இருக்குமோ? அண்ணன் அண்ணிக்குள்ள சண்டை வந்திருக்குமோ? சண்டை வந்தாலும் அவங்க தீர்த்துக்க போறாங்க, இதுல எதுக்கு நம்ப? இப்ப சண்டையான்னு எனக்கு பிரச்சனை இல்ல, வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ தான் பிரச்சனை. ஒருவேளை அண்ணி அவங்க அம்மா அப்பாவை மிஸ் பண்ணி அழுகுறாங்களோ, அதுக்கு அண்ணன் ஏதாவது திட்டிருப்பாங்களோ? சபா, உலகத்துல நடக்காததெல்லாம் நீ யோசிப்ப போல. இல்ல, அன்னைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அண்ணன் கிட்டயே சொல்லிருந்தா அண்ணனே டேப்லெட் ஏதாவது கொடுத்திருப்பாங்க. அப்புறம் என்ன, ஏன் அண்ணன் கிட்ட பார்க்காம வேற டாக்டர் கிட்ட போய் பார்த்தாங்க? ஒருவேளை அண்ணனுக்கு கால் பண்ணிருப்பாங்க, அங்க இருந்திருக்க மாட்டாங்க, அதனால வேற டாக்டர் கிட்ட போயிருக்கலாம். ஆனாலும் லாஜிக் மிஸ் ஆகுதே சிவா. இப்போ உனக்கு என்னதாம்மா வேணும்? ஏன் உயிரை எதுக்கு எடுத்துட்டு இருக்க? இப்ப என்ன உங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம், என்ன ஏதுன்னு கேட்கணும் அதானே? இல்ல இல்ல இல்ல, என்ன ப்ராப்ளம்னு தெரியும் எனக்கு, அவ்வளவுதான். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் குள்ள நம்ம போய் கேட்க கூடாது சிவா, உங்களுக்கு புரியாதா? அவங்களுக்கு சண்டையா வேற ஏதாவது பிரச்சனையான்னு எனக்கு தெரியணும், அவ்வளவுதான். ஓ, இதுக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் குள்ள மூக்க நுழைக்காததுக்கும் வேற வேற இல்ல? ஆமா. உன்னை சின்ன குழந்தையாவே வளர்த்துட்டாங்க போலப்பா. பரவாயில்ல, இருக்கட்டும். போய் வேணா அண்ணி கிட்ட கேப்போமா? உன் அண்ணி எப்ப தனியா இருக்காங்களோ அப்ப போய் நீ கேளுமா, என்ன விட்டுரு. சிவா, சிவாதாமா உண்மையை தானே சொல்றேன். சரி ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். 10 minutes தான் டைம் கேட்டு வந்திருக்கேன். சிவா என்ன சிவா, எனக்காக லீவ் போட மாட்டீங்களா? என் அண்ணி அழுந்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு அந்த ஆபீஸ் தான் முக்கியமா? எனக்காக லீவ் போடுங்களேன். இப்போ உனக்கு உங்க அண்ணி அழுந்தது பிரச்சனை இல்ல, உன்னை கூப்பிட்டுட்டு எங்கேயாவது வெளியில போகணும், அதான் பிரச்சனை அதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படியெல்லாம் செல்ஃபிஷ் கிடையாது நானு. ஓ, நீ ஷெல்ஃபிஷ் கிடையாது. ஆமா சிவா, நான் செல்ஃபிஷ் கிடையாது. சரி, அண்ணி கிட்ட போய் கேப்போமா? சரி ஓகே, காஃபியாவது வச்சு குடிப்பியா? காஃபி குடிச்சிட்டு போய் கேட்கலாமா? இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியமா சிவா காஃபி? காஃபி குடிச்சிட்டு போலாம். ஒண்ணு நீ வச்சு குடிலான்னா பக்கத்துல தான் பேக்கரி, அங்கேயாவது போலாம். பக்கத்துல பேக்கரிக்கே போயிட்டு வந்துருவோமா? சூப்பர் சூப்பர். காஃபி வச்சு தர மாட்டீங்க மேடம்? நான் வச்ச விஷம் மாதிரி இருக்கும், அதுக்கு பக்கத்துல பேக்கரிக்கே போய் குடிச்சிட்டு வந்துடலாம். இத்தனை நாள் அந்த விஷத்தை தானே குடிக்கிறேன், நல்லா தானே இருக்கேன். ஒரு நாள் எனக்கும் ரெஸ்ட் வேணும், ரொம்ப பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான். சரி வா. இப்ப எதுக்கு ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்காங்க? வேணும்னே உட்கார்ந்து மூவி பார்த்துட்டு இருக்காங்க. நம்மள பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுதானே அவருக்கு? சூர்யா, என்ன உன்னோட பிரச்சனை? எதுக்கு கூப்பிட்டு இருக்க? இப்ப எதுக்கு உட்கார்ந்து லேப்டாப்ல மூவி பார்த்துட்டு இருக்கீங்க? எனக்கு போர் அடிக்குது, மூவி பாக்குறதுக்கு கூட இந்த வீட்ல உரிமை இல்லையா என்ன? என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லையா என்ன? எப்ப வந்தாலும் உட்கார்ந்து ஒரு 5 செகண்ட்ஸ் ஆது பேசுவீங்களே, இப்ப எதுக்கு பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்ன தயவு செஞ்சு நிம்மதியா உட்காந்து மூவி பார்க்க விடுமா? சூர்யா, ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க. வேணும்னே இந்த லேப்டாப்ல மூவி பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எந்த வேலையும் இல்லையா? இல்லம்மா, எனக்கு எந்த வேலையும் இல்ல. சூர்யா, ஹாஸ்பிடல் போலியான்னு கேட்டேன். எங்க நான் வெளியில போனதுக்கு அப்புறம் வேற ஏதாவது பிளான் இருக்கா? சூர்யா, கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்ல வேலை இல்ல, அதனால நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். சரி, வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, கொஞ்ச நேரமாச்சு என் கூட உட்கார்ந்து பேசலாம்ல. பேசுறதுக்கு விருப்பம் இல்ல, பேசல. சூர்யா, என்ன பார்த்து பேசுங்க, இந்த லேப்டாப்பை பார்த்து பேசிட்டு இருந்தீங்கன்னா
அவ்வளவுதான். அதான் சொல்றேன்ல, பேசுறதுக்கு விருப்பம் இல்ல, பேசல. சூர்யா என்ன பார்த்து பேசுங்க. உன்னை பார்த்து பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஓ அப்பனா சலிச்சு போயிட்டாதானே. அப்படியே வச்சுக்கோ. சூர்யா கடுப்பேத்திட்டு இருக்கீங்க பாருங்க. ஆனா என்கிட்ட நீ பேசுன இல்ல அமைதியா உட்காரு. அதாவது வெளியில வேலை இருந்துச்சுன்னா போய் பாரு. சரி ஓகே, சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிடல. சரி வாங்க, சாப்பாடு ரெடியா தான் இருக்கு, சாப்பிடலாம். உன் கையால என்னால சாப்பிட முடியாது. சூர்யா சமைச்சு வச்ச சாப்பாடுலாம் என்னால சாப்பிட முடியாது. சூர்யா நான் சமைக்கல, அத்தை தான் சமைச்சாங்க, வந்து சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கல, நான் சாப்பிடல. சூர்யா ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க, கடுப்பேத்துறீங்க சூர்யா. அந்த லேப்டாப் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஃபேஸ் பார்க்கிறது கூட உங்களுக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லைன்னு சொன்னா வாய் மூடிட்டு அமைதியா உட்காரு. அப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சூர்யா என்ன பார்த்து பேசுங்க. சூர்யா தயவு செஞ்சு அந்த லேப்டாப் அந்த சைடு வைங்க, எனக்கு கோவமா வருது சூர்யா. உனக்கே இவ்வளவு கோவம் வருதே, எனக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும். என்னாச்சு சூர்யா, எதுல கோவம் வந்துச்சு? இன்னைக்கு கேட்காம நீ ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிருக்கியா இல்லையா? ஆமா சூர்யா, தலைவலிக்கு செக் பண்ண அவ்வளவுதான். திரும்ப போய் சொல்லிட்டு இருக்காத. சரி உண்மையே சொல்றேன். ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிருக்க, எனக்கு தெரியக்கூடாதுன்னு நீ நினைச்சிருக்காதானே? ஆமா சூர்யா, நான் ஃபீல் பண்றத பார்த்தா நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்களேன்னு தான் சொல்லல. நீ ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போக கூடாதுன்னு சொன்னேன். இப்ப நான் போனதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப நீ அதை நினைச்சு தானே சோகமா உட்காந்துட்டு இருக்க, அதை நினைச்சு தானே நீ ஃபீல்ல இருக்க. அதை நினைச்சே என்கிட்ட நீ போய் சொல்லிட்டு இருக்க பாத்தியா? டாக்டர் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. அத முன்னாடியே சொல்லிருந்தா நான் ஏன் இவ்ளோ மறைக்க போறேன்? டாக்டர் சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னா மறைச்சிருப்பேனா? அப்ப நீயும் உன் வாயை திறந்து சொல்ல மாட்டே தானே? ஆமா சூர்யா, ரொம்ப ரொம்ப சாரி. பிரச்சனை அதுதான் சொல்லிருந்தா நானே சொல்லிருப்பேன். நான் என்னைக்காச்சும் சொல்லியிருந்தேன் எனக்கு குழந்தை இல்லைன்னா நான் வருத்தப்படுவேன்னு சொல்லி? இல்ல. அப்புறம் ஏன் நீ குழந்தைய நினைச்சு வருத்தப்படுறேன்னு தான் நான் கேக்குறேன். குழந்தை இருந்தாதான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும்னு யாராச்சும் உங்ககிட்ட சொன்னாங்களா? சொல்லிருக்காங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அன்னைக்கு வந்து கேட்டாங்க, 1 இயர் ஆயிருச்சு இன்னும் எனக்கு குழந்தை எதுவுமே இல்லையான்னு கேட்டாங்க. அந்த பக்கத்து வீட்டை விட நம்ம குடும்பத்துல யாராச்சும் உங்ககிட்ட வந்து கேட்டாங்களா? இல்ல. என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 1 இயர் ஆச்சு. அவ ஏதாவது சோகமா இருக்காளா இல்ல ஹாஸ்பிட்டல் போய் ஏதாவது செக் பண்ணிட்டு வந்தாளா? அவ அவளோட சந்தோஷத்தை தானே பாத்துட்டு இருக்கா. ஆமா. நீ ஏன் என் தங்கச்சி மாதிரி இல்லாம இருக்க? ஏன்னா நான் ஒண்ணும் உங்க தங்கச்சி கிடையாது, உங்களோட வைஃப். இதுல மட்டும் கரெக்டா இரு. நமக்கு குழந்தை பிறக்கலன்னா உன்னை விட்டுட்டு போவேன் நான் எங்கேயாவது சொன்னா? இல்ல நான் 2வது கல்யாணம் பண்ணிப்பேன் நான் எங்கேயாவது சொன்னா? ரெண்டாவது கல்யாணம் மட்டும் பண்ணீங்க, உங்களை கொன்றுவேன் பாத்துக்கோங்க. நீ தானே சொன்ன நான் 2வது கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொன்னேனா? எனக்கு குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறேனே தவிர அதை விட்டுட்டு உங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நான் கவலைப்படல. பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்கன்னு சொல்லி தானே இப்ப சோகமா இருக்க? ஆமா. அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க இதையே சொல்லிருப்பாங்களே, உனக்கு குழந்தை பிறக்கலன்னா உன் புருஷனுக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சிருன்னு. சூர்யா இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிருப்பாங்க, நான் சொன்ன அவ்வளவுதான். நான் மண்ணாங்கட்டியெல்லாம் எதுவும் சொல்லல. சப்போஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னாங்கன்னா நீ பண்ணி வச்சிருவியா? அவங்களையும் கொன்றுவேன், உங்களையும் கொன்றுவேன். இத மட்டும் நல்லா பேசுறல. குழந்தை இல்லன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்கன்னா நீ வருத்தப்பட்டுருவியான்னு? உனக்கு இருக்க பக்கத்து வீடு என் தங்கச்சி வீடு மட்டும் தான். அங்க போறியா அங்க வரியான்னு மட்டும் தான் இருக்கணும். நீ முதல்ல வேற யார்ட்டையும் பேசாத. அடுத்தவங்க கிட்ட பேசினாதான் நீ வருத்தப்பட்டு இருக்க எப்போதுமே. என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? அப்படியே வச்சுக்கணும். சந்தோஷத்துக்காக கண்ட்ரோல் பண்றதுல தப்பே கிடையாது. நீ போற என் தங்கச்சி கிட்ட மட்டும் தான் பேசுற. பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட நீ பேசினான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். கிட்ட பேசு. நம்ம குடும்பத்துல இத்தனை பேர் இருக்கும் போது உனக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லிதான் உனக்கு வருத்தமா இருக்கா? இல்ல, அவங்க கேட்ட உடனே எனக்கு வருத்தமாயிருச்சு. நல்ல வருத்தமாக்கு உனக்கு. சரி ஓகே சாரி. இனிமே இதை நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தேன்னா அவ்வளவுதான். பொய்யும் சொல்ற பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் பேசினா எனக்கு சமக்கோ வந்துரும். ஓகே சூர்யா, பேசல. ஒவ்வொரு காலையின் போதும் அதில் நான் தூங்க வேண்டும். காலங்கள் முடிகின்ற போதும் உன்னை நெஞ்சில் நான் தாங்க வேண்டும். மீண்டும் மீண்டும் நாம் காதல் ஜென்மம் காணலாம். என்னை கொள்ளையிட்டு போகும் அழகே. என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை. என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன். உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன். உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். சங்கீதா, உங்க அண்ணன் நீ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க போல. அதுதான் நினைச்சேன், என்ன சிரிச்சிட்டு இருக்காங்க. இவா உங்களுக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சிருச்சா? உங்க தங்கச்சியை நான் கட்டியிருக்கல, எப்படி சீக்கிரம் வேலை முடியும்? இந்த வேலையே சீக்கிரம் முடியலன்னு சொன்னாலும் இவன் முடிக்கவே மாட்டா. என்ன சொல்றீங்க? அப்புறம் வீட்டுல இருக்கீங்க எல்லாம் உங்க தங்கச்சியை கேளுங்க. என்னாச்சு சங்கீதா? அது ஒண்ணும் இல்ல, நீங்க அழுந்துட்டு வந்ததை பார்த்து பயந்துட்டேனா? கேட்கும் போது வேற நீங்க ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டீங்களா, ரொம்ப பயந்துட்டேன். அதுக்கு சிவாவை லீவ் போட்டுட்டு வர சொன்னேன். இது நான் அழுந்ததுக்கு நீ பயந்துட்டு அதுக்கு சிவாவை லீவ் போட சொல்லிருக்க. அம்மா நீ ஏதாவது தப்பா முடிவு எடுத்துட்டீங்கன்னா அது ஏன் மேல வந்துட கூடாதுல. நான் தப்பா முடிவு எடுக்க போறேன், அது உன் மேல வந்துரும். ஆமா நீ லைட்டா யோசிச்ச, அவ்வளவுதான். நீ எதுக்கு அழுந்துட்டு வந்தீங்க? நான் பயந்துட்டேன். எதுக்கு ஹாஸ்பிடல் போயிட்டு வந்தீங்களா? அது யாருமா உங்ககிட்ட சொன்னது? அண்ணே கால் பண்ணி எதுக்கு உங்க அண்ணி ஹாஸ்பிடல் வந்திருக்காங்கன்னு கேட்டாங்க. அது ஒரு நியாயத்தோட கேட்டேன். ஹாஸ்பிடல் வந்தாங்கன்னா எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஏன்டே நீங்க சொல்லாம தான் போனீங்க, எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? விவரம் இல்ல நீ அண்ணனுக்கு. உங்க அண்ணனுக்கு தானே சுத்தமா இல்லமா? சரி நீங்க ஏன் அழுந்துட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, உங்க அண்ணன் கிட்ட சொல்லாம போயிட்டேன்னா அந்த பயத்துல அழுந்துட்டு வந்தேன். அண்ணி நல்லா காது குத்துறீங்க அண்ணி. எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு அண்ணி. சூரியனே உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சா? ஹாஸ்பிட்டல்ல வேலை இல்லையா சிவா? அதனால வீட்டுக்கு வந்துட்டேன். ஓ அப்படியே, ஓகே.
இதுக்கு மேல போகணுமா ஆபீஸ்க்கு? இதுக்கு மேல இல்ல சூர்யா, உங்க தங்கச்சி தான் லீவ் எடுக்க வச்சுட்டாலே. அப்படியா? ஓகே சிவா. அப்ப நம்ம எல்லாரும் வெளியில போயிட்டு வருவோமா? நிறைய இருந்து செம்ம போர் அடிக்குது, வெளில போயிட்டு வருவோமா? ஆமா, நீ வெளியில போயிட்டு வரலாம். நீ கேளுங்க. யாருமே இல்லாம போர் அடிக்குது, எல்லாரும் வெளில போயிட்டு வருவோமா? என்ன சிவா, வெளில போயிட்டு வருவோமா? முடியாதுன்னு சொன்னா விடவா போறாங்க சூர்யா? போயிட்டு வருவோம். ஓகே சிவா, போயிட்டு வரலாம். இந்த மாதிரி ஃபேமிலியை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு, இப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. நல்ல வேளை என் அண்ணனாச்சும் பக்கத்துல இருக்கானே, அது ஒரு சந்தோஷம். ஆமா, அது என்னமோ உண்மைதான். நம்ம ஃபேமிலியா இருக்கும் போது இந்த 4 பேராவது இருக்குமேன்னு சந்தோஷம் தான். 4 பேர் தான் இருக்கோம் நீ, இதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சரி விட, இன்னும் கொஞ்ச நாள் தானே பாத்துக்கலாம். நம்ம ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்றோம். ஆதியில் ஆண்டவன் இந்த பூமியை படைத்தானே, அவன் ஆசையைப் போலவே இந்த பூமி அமையல்லையே. ஆண்டவன் ஆசையே இங்கு பொய்யாய் போய்விடில், மனிதனின் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா? நன்மை என்றும் தீமை என்றும் 4 பேர்கள் சொல்லுவது நம்முடைய பிழை இல்லையே. துன்பம் என்ற சிப்பிக்குள் தான் இன்பம் என்ற முத்து வரும். துணிந்த